ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைல் வித் ஸ்கை அண்ட் நான் உங்கள் சுபா யோகேஷ். இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க ஹவு டு பிகம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக இருக்கேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பிகினராக நீங்கள் வந்து எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹூ இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்? மேக்கப் ஆர்டிஸ்ட்னா யாரு? பியூட்டிஷியனுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு மேக்கப் மட்டும் பண்ணுறாங்க. ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது வந்து நீங்கள் பியூட்டி சர்வீசஸ் இல்லாமல் உங்களுக்கு மேக்கப் மட்டுமே தான் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் பியூட்டிஷியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீ பிரைடல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது நெயில்ஸ் பண்ணுவாங்க, தென் வந்து உங்களுக்கு மெனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல்ஸ், ப்ளீச் அதெல்லாம் பண்ணுறது வந்து ப்ரீ பிரைடல் சர்வீசஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு பியூட்டிஷியனாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டுக்கு வந்துட்டே இருக்காங்க, அவங்களோட நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ பியூட்டிஷியன் வேற, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வேற. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா ஹேர் வந்துட்டு பண்ணுறது, தென் வந்து உங்களுக்கு ஃபேஸில் மேக்கப் பண்ணுறது, தென் வந்துட்டு சாரி ட்ரேப் பண்ணுறது. அதாவது ஒரு பிரைட்ஸ்மேட் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஃபீல்டில் இருப்பாங்க. அதாவது இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்ட்லேயே இருப்பாங்க, அவங்க வந்து செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு போட்டேன்னா நான் ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. செலிபிரிட்டிஸே அவங்க கூடவே இருந்து மேக்கப் போடுறாங்க இல்லையா, அது அவங்கள தான் வந்து நம்ம வந்து செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு இன்ஸ்டிடியூட்டோட பேர் வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும். நீங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களே ஈஸியா வந்து அத வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ஸ்ல போயிட்டு வந்து உங்களத ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நெறையா ஆர்டிஸ்ட் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு வந்துட்டு அதில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அதுவுமே நீங்க பே பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து யாரும் ஆத்தரைஸ் பண்ணி வந்து செக் பண்ணி அப்படிலாம் எதுவும் குடுக்க போறதில்ல. ஸோ வந்து நீங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ட வந்து உங்க கோலா வச்சுக்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் யாரு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க சேர்றீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னென்ன ஸ்கேம்ஸ் பண்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்ட சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைடல் மேக்கப், சாரி ட்ரேப்பிங், ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃப்ளாரல் டிசைனிங் இந்த 4மே வந்து டாபிக்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட டாபிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரைடல் நீங்க போனா கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 4மே நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க தனித்தனியா ஆள் வைக்கணும், இல்ல ஃப்ளாரல்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது. ஸோ இந்த 4மே உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பிகினரா இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து கிளாஸ் முடிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 2 பிரைடல் ஆச்சும் முடிச்சுட்டு, உடனே அவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் அவங்களே ஆக்சுவலி வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான். அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு போயிட்டு ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும். நாங்க அட்லீஸ்ட் ஒரு 50 பிரைட்ஸாவது அட்டெண்ட் பண்ணியிருப்போம். இல்ல வந்து ஷூட்ஸ பத்தி உங்களுக்கு ஐடியாஸ் குடுப்போம். சோஷியல் மீடியா வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஐடியாஸ் குடுப்போம். ஸோ அதனால வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கோ, இல்ல உங்க பட்ஜெட்குள்ள இருக்கோ, அத பார்த்துட்டு வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றது ரொம்பவே நல்லது. நீங்க டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க, ஃபீஸ் பார்க்காதீங்க. அவங்களோட வொர்க்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா போய் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட போனா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க நம்புறீங்க அப்படின்னா, கண்டிப்பா எதுவுமே பார்க்காம நீங்க கண்டிப்பா அந்த அந்த கிளாஸஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, மாஸ்டர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் தான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அதுல தான் உங்களுக்கு பேசிக் டூ அட்வான்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. இன்க்ளூடிங் ஹேர் ஸ்டைல், சாரி ட்ரேப்பிங்ல இருந்து, உங்களுக்கு மேக்கப்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்ல தான் வரும். இது 3 டேஸ் மாஸ்டர் கிளாஸ், 2 டேஸ் மாஸ்டர் கிளாஸ்ன்னு நீங்க போறவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க டெக்னிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து மாஸ்டர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ பிகினரா இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு ஒரு 0 நாலேட்ஜ் தான் மேக்கப்ப பத்தி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்களா பார்த்துக்கோங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, பெட்டர் நீங்க வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்துட்டு என்கிட்டயே வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து என்குயரி பண்றப்போ சொல்றது வந்துட்டு, அம் ப்ராடக்ட்ஸ்லாம் குடுப்பீங்களா? அது வந்துட்டு நெறையா இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ஸ் நடக்குது. அத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூல்ஸ் குடுக்க மாட்டாங்க. பிரஷஸ் தனியா குடுக்க மாட்டாங்க. என்னோட அ பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க முதல்லயே உங்க மென்டார் கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நாங்களே வாங்கணுமா? இல்ல இண்டிவிஜுவலா நீங்க குடுப்பீங்களா? ப்ராடக்ட்ஸ், பிரஷஸ் எல்லாமே நீங்க எனக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா பிராக்டிஸ்க்காக? அப்படின்றது எல்லாமே நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்க எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா மேக்கப் படிக்கிறீங்களோ, அவ்வளோ அவ்வளோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல். ஸோ ஹேர் ஸ்டைல்ஸ்ல எத்தன டைப்ஸ் இருக்குன்னு கேட்டுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் எல்லாம் சொல்லுவீங்களா? எனக்கு ஹேர் டம்மி வந்துட்டு நாங்க வாங்கணுமா? இல்ல ஆ இன்ஸ்டிடியூட்லயே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அப்படின்றதும் கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க பிராக்டிஸ்ன்னு வரும்போது, உங்களுக்கு டம்மில தான் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு அம் ஸ்டூடண்ட் டூ ஸ்டூடண்ட் ஹேர்ல வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால நீங்க இதையும் வந்து உங்களோட இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட்டே கேட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ, இப்போ ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஃபீஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு 25,000 டூ லேக்ஸ் கணக்குல வந்துட்டு இது வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ ஒரு மாடரேட்டான அதாவது ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 25,000 டூ 50,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ 50 டூ 1 லேக் வரைக்கும் சார்ஜ் பண்றவங்க யாரு அப்டின்னா, டாப் ஆர்டிஸ்ட் அதாவது அவங்களுக்கு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 டூ 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ உங்க பட்ஜெட்லயும் அண்ட் அந்த சிலபஸ்ல உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ல நீங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிலபஸ்ல ஹெச்டி மேக்கப், ஆ ஏர் பிரஷ் மேக்கப், க்ரூம் மேக்கப் எல்லாமே இன்க்ளூடா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்றது வந்து நம்ம பிரைடலுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாத டாபிக். ஸோ அந்த அந்த இது வந்து உங்களோட கிளாஸ்ல இருக்கா அப்படின்ட்டு நீங்க செக் பண்ணதுக்கு அவசியமே கிடையாது. இந்த 3 மேக்கப்பும் கண்டிப்பா உங்களோட சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க தனித்தனியா வந்து எந்த இதுக்குமே கிளாஸ்க்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஃப்எக்ஸ் அதிகமா வந்துட்டு எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் சொல்றாங்க. நெயில் டெக்னீஷியன் கோர்ஸ் அண்ட் மெஹந்தி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பார்த்து போணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா மட்டும் தான் ஆகணும். இது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்லா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இது நீங்க நல்லா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு சர்விசஸ் ஆட் பண்றேன் அப்டின்னும்போது மட்டும், நீங்க எஸ்எஃப்எக்ஸ் கத்துக்கோங்க. நெயில் டெக்னீஷியன், மெஹந்தி இந்த மாதிரி நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். இத மட்டும் நீங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி போய் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நெறைய பேர் Instagramல கேட்கறது வந்து ஷூட்ஸ். ஸோ நம்ம நார்மலா வந்துட்டு நம்மளால இப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா குடுப்பாங்க. அத வச்சு நீங்க இப்போதைக்கு உங்க பேஜ்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. அடுத்து உங்களோட வேனிட்டிய வந்து நீங்க செட் பண்ண போறீங்க. அப்புறம் தான் வந்து நீங்க ஷூட்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ ஷூட்ஸுக்கு வந்து நீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா, மொதல்லாம் வந்து கொலாபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாரும் கொலாபரேஷன்ஸ் பண்றதில்ல. ஸோ ஜுவல்லரி, காஸ்டியூம், ஃபோட்டோகிராஃபி, மாடலுக்கு ஃபுட்டு, அப்புறம் வந்து ஸ்டூடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமமே பார்த்தீங்கன்னா 7 டூ 10,000 ஆகும். இது செலிபிரிட்டீஸ்லாம் நீங்க கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு வந்து சார்ஜஸ் செலிபிரிட்டி சார்ஜஸே உங்களுக்கு வந்து 10 டூ 20,000 அந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்க எப்படி ஷூட் பண்றீங்க அப்படின்னா,
நீங்க ஒரு நல்ல ஃபோன் வச்சுக்கோங்க. கண்டிப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ஃபோன் கண்டிப்பா உங்களுக்கு தேவ. அண்ட் ஒரு லைட்டிங்க்கு உங்களுக்கு ரிங் லைட் தேவ. ஸோ இந்த 2மே இருந்ததுன்னா, நீங்களே உங்க காஸ்டியூம் வச்சு, உங்க நெய்பர், இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க பிகினரா இருக்கீங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மேக்கப் பண்ணி, அத வந்து உங்க பேஜ்ல ஷோகேஸ் பண்ணிருங்க. ஏன்னா பிரைட்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, காமனா ஒரு நார்மலா இப்ப நானே ஒரு பிரைடா இருக்கேன் அப்டின்னா, உங்களோட ஷூட்ஸ வச்சு நான் உங்களோட வொர்க்க வந்துட்டு அஸ்யூம் பண்ண மாட்டேன். உங்களோட பிரைட் இல்லன்னா, நான் பிரைடல்ஸ் யார் யார் நீங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்களோ, அதோட பிக்சர்ஸ் தான் கேட்பாங்களே தவிர்த்து, உங்களோட ஷூட்ஸ் வந்து உங்களோட பேஜ் டெவலப்மென்ட்க்கு யூஸ் ஆகுமே தவிர்த்து, உங்க பிரைடல்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ நார்மலா நீங்க ஒரு ரிங் லைட் வாங்கிக்கோங்க. ஒரு ட்ரைபாட் அண்ட் யுவர் ஃபோன வச்சு நீங்க வந்துட்டு உங்களோட ஷூட்ட வந்து ஈஸியா முடிச்சிடலாம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட பேஜ நீங்க டெவலப் பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. அடுத்து உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்டின்னா, வேனிட்டிய செட் பண்றது. இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு பேக்கேஜ் செட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு 3000, 5000 அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட பேக்கேஜ் செட் பண்ணும்போது, நீங்க போயிட்டு ஹூடா பியூட்டி, ஃபென்டி பியூட்டி ஆர் நார்ஸ் அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க எந்த பட்ஜெட்டுக்கு மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ, அந்த பட்ஜெட்க்கான ப்ராடக்ட்ஸ மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. அதாவது இந்த பிஏசி, ஃபாரெவர் 52, ஷெஃபாரல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, உங்க பட்ஜெட்குள்ளேயே வந்துரும். நீங்க வேனிட்டி செட் பண்றப்போ உங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு 25,000 மினிமம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் வாங்கிட்டு, தேவையில்லாத ப்ராடக்ட் அதிகமா வாங்கி டம்ப் பண்ணாம இருந்தாலே, உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுளாவும் இருக்கும். உங்களால மேனேஜும் பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ரொஃபஷனல் கிளாஸ் முடிச்சுட்டு, உங்களால மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்க முடியாது அப்டின்னா, இப்போதைக்கு நீங்க ஹேர் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஈக்குவலி இது 2மே ஒரே பட்ஜெட் தான் ஆகும். நீங்க ஹேர் ஹேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூல்ஸ் இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனல் டூல்ஸ் தான் கண்டிப்பா வாங்கணும். இந்த நோவா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுல டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறனால, நீங்க அந்த மாரி ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் அது ஒரு ஸ்ட்ரெய்ட்னரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 கிட்ட வரும். ஸோ ஹேர் டூல்ஸ், ஸ்ப்ரேஸ் அப்புறம் வந்துட்டு நெறையா இருக்கு. அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோலயும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 25,000 வந்துரும். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேசிக்கா உங்களுக்கு வந்து பிரைமர்ஸ் அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 25,000க்கு வந்துரும். ஸோ நீங்க வந்து உங்களால 50,000 என்னால மொத்தமா வந்து பண்ண முடியாது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஹேர் டூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பிரைடல்ஸ் கன்டினியூஸா வருது அப்டின்னா, நீங்க மேக்கப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கவங்க அப்டின்னா, ஹேர் ஸ்டைலிங் வந்து கத்துக்காம வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கும்போது, நீங்க அவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க மேக்கப் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, உங்க ஃபெல்லோ ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்லையா? ஒருத்தவங்க வந்து மேக்கப் பண்றாங்க அப்டின்னா, நீங்க ஹேர் டூல்ஸ் வாங்கி அந்த மாதிரி 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி கூட நீங்க பிரைடல்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான டிப்ஸ் வந்து நீங்க ஃபுல் செட் ஆஃப் வேனிட்டிய வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட பட்ஜெட், உங்களால எவ்வளோ ஃபினான்ஷியலா முடியும் அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க எந்த சைட் போறீங்க? இல்ல செரிட்ரெபிஸ்ட் ஆகுறீங்களா? இல்ல ஃப்ளாரிஸ்ட் ஆகுறீங்களா? அப்படின்றத பார்த்துட்டு, உங்களோட பட்ஜெட்லயே நீங்க வந்துட்டு பிகினரா இருக்கும்போது, உங்க ப்ரொஃபஷன வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வரும்போது லவ் அண்ட் பேஷன் கண்டிப்பா இருக்கணும். நீங்க மனி மைண்டடா தான் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு உங்களுக்கு கண்டிப்பான நல்ல சாய்ஸ் கிடையாது. ஸோ லவ் அண்ட் பேஷன் இருக்கிறவங்க உங்களோட பிராண்ட நீங்க ஈஸியா உங்க ஹார்ட் ஒர்க்கால கிரியேட் பண்ணிடுவீங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் இந்த ஃபீல்ட்ல ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் வந்து பார்க்குறேன். பை.